ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ஜூம் டாலி ஜூம் இதுக்குண்டான டிஃபரன்ஷியேஷன் என்னங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜூம் ஷாட் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஜூம் ஷாட் அப்படிங்கிறது வந்து கேரக்டர் வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் வந்து ரொம்ப க்ளோஸாக ஆடியன்ஸுக்கு தெரியறதுக்காக பயன்படுத்துகிறோம். இந்த ஜூம் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ரெண்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜூம் இன் பார்ப்போம். ஜூம் இன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஷாட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஆனால் இந்த ஜூம் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லென்ஸை மட்டுமே நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து கேமராவில் மூவ்மெண்ட் மற்ற கேமரா ஷாட்டில் வந்து கேமரா மூவ்மெண்ட் இருக்கும் மேக்ஸிமம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸை பின்னாடி நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் வந்து ஜூம் இன் சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு மிட் ஷாட்லேருந்து ஒரு க்ளோஸ் ஷாட்டுக்கு நீங்கள் அப்படியே மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம லென்ஸை நம்ம ஜூம் இன் பண்ணோன்னா அப்படியே மூவ் பண்ணிடலாம். அவுட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க க்ளோஸில் நின்று பேசிக்கிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு லவ்வர்ஸ் பேசிட்டு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கான்வர்சேஷன் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க பின்னாடி ஏதாவது ஒருத்தர் இருக்காங்க, இல்லை ஏதாவது ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு ஜூம் அவுட் பண்ணி க்ளோஸாக காட்டி அப்படியே நம்ம அதில் வந்து நம்ம மிட்டுக்கோ இல்லை வைடுக்கோ நம்ம கொண்டு வர மாதிரி பயன்படுத்தலாம் ஜூம் அவுட். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம ஆடியன்ஸோட நம்ம போகிறதுக்கு இது பயன்படும். இது வந்து வேட்டையாடு விளையாடி நீங்கள் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா நிறைய படத்தில் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் வந்து ஜூம் ஷாட் பார்க்கலாம் நீங்கள். இப்போ நம்ம டாலி ஜூம் என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். டாலி ஜூம் தெரிஞ்சுக்க முன்னாடி டாலி ஷாட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டாலி ஷாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஷாட்டோட கொஞ்சம் வித்தியாசமானதான், இம்பார்ட்டன்ட் கூட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மட்டும் இல்லை கேமராவும் சேர்ந்து நகர்ற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேமராவில் மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃப்ரேம் ரெண்டுமே நகர்ற மாதிரி இருக்கும். இது வந்து ட்ராக்கிங் ஷாட் மாதிரி தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாலின் அண்ட் டாலி அவுட் ரெண்டுமே இருக்குது. டாலின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, முன்னாடி போயிட்டே இருக்குன்னா அவங்க கூட நம்ம அப்படியே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி அப்படியே நம்ம மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பர்சன் மட்டும் கிடையாது, பொருள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அவங்க கூட நம்ம கேமரா வித் ஃப்ரேமோட நம்ம ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி ஷாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாலின். டாலி அவுட் அப்படிங்கிறது அப்படியே நம்ம பேக்வேர்டில் நம்ம அப்படியே டாலினுக்கு ஆப்போசிட்டாக பேக்வேர்டில் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி வரதான் பார்த்தீங்கன்னா டாலி அவுட். இந்த ரெண்டு ஷாட்டுமே வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டாலி ஜூமை தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி டாலி ஷாட் வந்து ட்ராக்கிங் ஷாட்டும் கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம டாலி ஜூமுக்கு வருவோம். டாலி ஜூம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஜெக்ட் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அந்த சப்ஜெக்ட் மட்டும் அப்படியே இருக்கும். பின்னாடி பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாகவும் பெருசாகவும் அதை வந்து நம்ம வைட்லேயோ க்ளோஸ்அப்லேயோ நம்ம வந்து மாற்றி சுருக்கியோ விரிச்சோ நம்ம காட்டிக்கலாம். அதுதான் டாலி ஜூம். டாலி ஜூமில் வந்து பார்த்தீங்கன்னா டாலி ஃபார்வர்ட் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட், அதே மாதிரி டாலி பேக்வேர்ட் ஜூம் இன் இந்த மாதிரி கூட இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ் படங்களில் மேக்ஸிமம் வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த டாலி ஜூம் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காகவோ கேரக்டர் ஏதாவது ஒரு பயந்தமான ஹரர் ஃபிலிம்ஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டாலி ஜூம் பயன்படுத்துவாங்க. டாலி ஜூம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வந்து கேரக்டர்ஸ் வந்து ஏதாவது இழந்த மாதிரியோ ரொம்ப ஏதாவது டிசிஷன் எடுக்கிற மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த ஷாட்டை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த டாலி ஜூமை வச்சு நீங்கள் இந்த கேரக்டரை தனித்துவமாக காட்டுறதுக்கு இந்த டாலி ஜூமை வந்து பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புதுப்பேட்டை படத்தை பார்க்கலாம், அப்புறம் மெட்ராஸ் படத்தில் பார்க்கலாம், அது மாதிரி இங்கிலீஷ் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம டாலி ஜூம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், அது எதுக்காக பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம டாலி பேக்வேர்ட் அண்ட் ஜூம் இன் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். டாலி பேக்வேர்ட் அண்ட் ஜூம் இன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்டில் போகும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் மட்டுமே அடுத்ததில் அப்படியே பார்த்தீங்கன்னா எந்த கட்டு இல்லாமல் சப்ஜெக்ட் மட்டுமே அப்படியே ஜூம் இன் பண்ணி க்ளோஸ்அப்பில் போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாலி பேக்வேர்ட் அண்ட் ஜூம் இன். இந்த ஷாட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க, ஹாலிவுட் மூவிலாம் மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி டாலி ஃபார்வர்ட் அண்ட் ஜூம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணியும் பயன்படுத்தலாம், அது மாதிரி ஸ்பீட் ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணியும் பயன்படுத்தலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் படங்களில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நம்ம தமிழ் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாலி ஜூமை வந்து நார்மலாக வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த டாலி ஜூமை இன்னும் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அது உங்களுக்கு புரியும். ஒரு கேமராமேன்ட்ட போய் நீங்கள் அதை கொஞ்சம் இன்னும் அனலைசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டாயம் தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து கட்டாயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாலி ஜூமை பற்றி இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக் ஷார்ட்ஸும் நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், லிங்க்கில் மேலே கார்டில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.